நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேலும் 25 ஆண்டுகளுக்கு ஒன்றிய அரசு ஒத்திவைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள், கர்நாடக துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களுடன் ஆலோசித்த பிறகே தொகுதி மறுசீரமைப்பை ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை வெளிப்படையானதாக இருக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய அளவில் மக்கள் தொகையை நிலைப்படுத்துதல் என்ற இலக்கு இன்னும் எட்டப்படவில்லை என்பதால் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. Given the fact that the legislative intent behind the 42nd, 84th and the 87th constitutional amendments was to protect incentivized states which had implemented population control measures effectively, and the goal of national population stabilization has not yet been achieved. The freeze on parliamentary constituencies based on 1971 census population should be extended by another 25 years. மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை திறம்பட அமல்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுவரையில் பாதிக்கப்படாத வகையில் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை கூட்டு நடவடிக்கை குழு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கு மாறாக தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொண்டால் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளின் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அதனை ஒன்றிணைந்து எதிர்ப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 7 மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் குழு இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை பிரதமரிடம் வழங்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையிலான மறுசீரமைப்புக்கு எதிராக இன்றைய கூட்டத்தில் பங்கேற்ற மாநிலங்கள் அந்தந்த மாநில சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முந்தைய தொகுதி மறுசீரமைப்புகள் மற்றும் தற்போது ஒன்றிய அரசு முன்னெடுக்க உள்ள மறுசீரமைப்பால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.